நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேப்பர் 8 காஸ்ட் அக்கௌண்டிங்கான லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ஸ்டடி பிளான். சிஎம்ஏ இன்டர்மீடியட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேப்பர் 5, 6, 7, 9, 10, 11, 12 ஆல்ரெடி வந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ஸ்டடி பிளான் போட்டாச்சு. அது பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இருக்கும். ஓகே, இது காஸ்ட் அக்கௌண்டிங். இப்போ இருக்கக்கூடிய டைமிங்கில் நம்ம எந்த மாதிரி ஸ்மார்ட்டாக படித்தா இந்த காஸ்ட் அக்கௌண்டிங்கில் எக்ஸம்ஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துடலாம். ஓகே, காஸ்ட் அக்கௌண்டிங் பொறுத்த மட்டும் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் புக் பேக் எம்சிக்யூஸ் வந்து கம்பல்சரி. ஓகே, புக் பேக் எம்சிக்யூ அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கும் பேக்கில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எம்சிக்யூ வந்து கம்பல்சரி நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா காஸ்ட் அக்கௌண்டிங் பொறுத்த மட்டும் எம்சிக்யூ வந்து உங்களுக்கு பெருசாக வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது. ஓகே, எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். புக் பேக் எம்சிக்யூவாகவும் இருக்கும், அதே மாதிரி புக்கினராக இருந்தாலும் ரொம்ப டஃப்பாகவும் வந்து இருக்காது. ஸோ அதனால் ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கும் பேக்கில் இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ் வந்து கொஞ்சம் நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, அதே மாதிரி காஸ்ட் அக்கௌண்டிங்க்கு கம்பல்சரி நீங்கள் இன்னொன்று ஒரு சிலது பண்ணணும். என்னென்னா, அதாவது ஜூன் 2019 டிசம்பர் 2019 கொஷின் பேப்பர். ஜூன் 2019 டிசம்பர் 2019 அப்படின்னா அது இந்த சிலபஸில் இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது சிலபஸ் 2022. அந்த டைமில் 2016 சிலபஸில் வந்து கொஷின் பேப்பர் டெஸ்ட் நடந்துச்சு. ஓகேங்களா? ஆனால் எக்ஸாம் இப்போ இருக்கிற ரீசெண்ட் அட்டம்ப்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய அந்த கொஷின் பேப்பர்லேருந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய அந்த பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரை மறந்துடாமல் பார்த்து வச்சுருங்க. ஜூன் 2019 அண்டு டிசம்பர் 2019 கொஷின் பேப்பர், 2 அட்டம் கொஷின் பேப்பர். அது போக டிசம்பர் 2023, ஜூன் 2024. ஸோ டோட்டலாக 4 அட்டம் கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும். சரி, இந்த கொஷின் பேப்பர் எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட எம்கே அகாடமி இன்டர்மீடியட் குரூப்பில் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாருமே அந்த குரூப்பில் இருப்பீங்க, நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, சரி. ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைம் இல்லையே, நான் என்ன பண்ணுறது? நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க நான் சொல்லவே இல்லை. அட்லீஸ்ட் அதோட ஃபார்மேட் எப்படி ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சும்மா பார்க்க மட்டுமாச்சு செய்யுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே, சரி. இப்போ எம்சிக்யூ 4 அட்டெம்ப்ட் கொஷின் பேப்பர் இப்படிலாம் வந்து பார்த்தா ரிப்பீட்டடாக என்ன வருது நமக்கு தெரிஞ்சிருது. நல்லா அட்டன் பண்ண முடியும்னு சொல்கிறீங்களா அப்படின்னா இன்னும் ஸ்மார்ட்டாக நம்ம பண்ணோம்னா வேறு என்னெல்லாம் தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ மாடியூல் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. மாடியூல் நம்பர் 1 நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்குறனால நமக்கு 1 தியரி, 1 வேர்ட், அப்புறம் சம் வந்து கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. கேட்குறதுக்கான சான்ஸ் 90% இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாடியூல் நம்பர் 1ல் 1.5 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1.5லேருந்து சம் வந்து நார்மலாக கேட்பாங்க. ஸோ அதனால் அதுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் நினைக்கிற மாதிரி கஷ்டமானதும் இருக்காது. அதில் இருக்கக்கூடிய எல்லா சம்மும் பார்த்துட்டிங்கனாலே போதும். ஓகே, ஸோ அப்போ மாடியூல் நம்பர் 1 முடிஞ்சு. மாடியூல் நம்பர் 2. ஸோ இந்த மாடியூல் நம்பர் 2 அப்படிங்கிறத வந்து நம்ம உடனே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்கள். இப்போ மாடியூல் ஆர்டர் வைஸ் பார்க்கணும்னா மாடியூல் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லி பாருங்கள். வெயிட்டேஜ் படி பார்க்கணும். ஓகே, லாஸ்ட் மினிட் இதில் இருக்கும். அப்போ வெயிட்டேஜ் படி பார்க்கணும்னா மாடியூல் நம்பர் 1 முடிச்சுட்டு டேரெக்டாக மாடியூல் நம்பர் 6 வேணால் வந்துடலாம். ஓகே, அவ்வளோதான். 1 முடிச்சுட்டு டேரெக்டாக 6 வந்துடலாம். இப்போ நீங்கள் 6 வந்துட்டீங்க அப்படின்னா மார்ஜினல் காஸ்டிங் ஃபார்முலா தெரிஞ்சால் தான் சம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஃபார்முலா தெரிலனா சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஃபார்முலா தெரியாமல் நீங்கள் சம்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாடியூல் நம்பர் 6 அந்த 6.1 கேட்டகரியில் 6.2 கேட்டகரி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன இருக்குது, வேரியன்ஸ் அனாலிசிஸ் இருக்குது. ஸோ அந்த வேரியன்ஸ் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அதே தான், ஃபார்முலா பேஸ்டு. ஸோ 6.1 ஃபார்முலா பேஸ்டு, 6.2 ஃபார்முலா பேஸ்டு, 6.3 வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து பட்ஜெட் கான்செப்ட், 6.3 வந்து நமக்கு பட்ஜெட்ஸ் கான்செப்ட். ஸோ 6.1 மார்ஜினல் காஸ்டிங் கம்பல்சரி நம்ம கொஷின் பேப்பரில் இருக்கும் சம்மு. 6.2 வேரியன்ஸ் அனாலிசிஸ் கம்பல்சரி கொஷின் பேப்பரில் சம் இருக்கும். 6.3 பட்ஜெட். இப்போ 6.1 எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்ஜினல் காஸ்டிங் ஃபார்முலா வச்சே ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 6.2 எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்டீரியல், லேபர் ரெண்டில் எதுனாலும் கேட்பாங்க. ஆனால் இதுதான் வரும், நம்ம ஷேராக சொல்ல முடியாது. பட் ரிப்பீட்டட் சம்மாக தான் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. அதனால் நான் சொன்ன அந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய சம்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 6.3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்ரி கண்ட்ரோல். ஓகே, ஸோ பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்ரி கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சம்ஸ்
இல்லையா? அதில் வந்து இந்த ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டு, கேஷ் பட்ஜெட்டு, ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டு, இந்த பட்ஜெட்டுக்கெலாம் நீங்கள் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ அப்போது டோட்டலாக வந்து உங்களுக்கு 3 கேட்டகரி இப்போ உங்களுக்கு கிடைச்சாச்சு இல்லையா? இப்போ தியரிட்டிக்கலுக்கு உங்களுக்கு டவுட் இருக்குது. மார்ஜினல் காஸ்டிங், வேரியன்ஸ் அனாலிசிஸ், பட்ஜெட் இதில் நான் தியரிட்டிக்கலாக நான் ரொம்ப படிக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சும்மா பேருக்கு வந்து நீங்கள் படிச்சுக்கலாமே தவிர ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பார்த்துக்க தேவை கிடையாது. பாஸ்ட் இயர் அந்த இயர் கொஷின் பேப்பர் பாருங்களேன். இப்போ லாஸ்ட்டு மாடல் கொஷின் பேப்பர் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக சம்முக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. தியரிட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சும்மா வேணால் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அது என்ன அப்போனா என்ன அப்படிங்கிறது வேணால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாமே தவிர, அது ரொம்ப டெப்த்தாக நீங்கள் இது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தேவை கிடையாது. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு அப்படின்னா வாட் இஸ் வாட் அப்படி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ மாடியூல் நம்பர் 6 வந்து ஓவர் நமக்கு. ஏன்னா தியரிட்டிக்கலி ஃபார்மாலிட்டிக்கு பார்த்துட்டோம், ஒன் வேர்டு கம்ப்ளீட்டாக படிச்சிட்டோம், சம்ஸு கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? தியரி வந்து வாட் இஸ் வாட்டுங்கிற மாதிரி தான் பார்த்துருக்கோம். ரொம்ப டெப்த்தாலாம் வந்து நம்ம பார்த்து நம்மளே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கல. சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்து இதை முடித்தனால நமக்கு நல்ல மார்க்ஸ் வந்து சூப்பராக ஸ்கோர் ஆகும். இது வரைக்கும் மாடியூல் நம்பர் 1ம் 6ம் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் பார்க்கும்போதே நல்ல ஸ்கோர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நீங்கள் மாடியூல் நம்பர் 2 வாங்க. இந்த மாடியூல் நம்பர் 2ல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.1, 2.2, 2.3, 2.4 அப்படின்னு சொல்லிட்டு மாடியூல் நம்பர் 2வையே 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அப்போ அந்த 4 கேட்டகரியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 2 சம்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறாங்க. ஆனால் அந்த 2 எது வேணாலும் இருக்கலாங்கிறாங்க. மெட்டீரியலாக இருக்கலாம், லேபராக இருக்கலாம், இல்லை மெட்டீரியலாக இருக்கலாம், டேட்டா எக்ஸ்பென்ஸாக இருக்கலாம், இல்லை மெட்டீரியலாக இருக்கலாம், ஓவர் ஹெட்ஸாக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த 2.1லேருந்து 2.4 வரையிலும் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி லைனை கான்செப்ஷுவலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து புக்கினர் ஒன் வேர்ட்ஸுக்கு வந்து நார்மலாக வந்து வரும்னு சொல்கிறாங்க. இப்போ எம்ப்ளாயி காஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ளே இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ், ஐடியல் டைம், ஓவர் டைம், இதெல்லாம் வந்து ஒன் வேர்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கான்செப்ட். ஸோ அதுக்காக வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டீரியல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்வென்ட்ரி காஸ்ட் கான்செப்ட் 2AB/C, மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல், அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்ப்ளாயி கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹால்சே பிளான், ரோவன் பிளான், போனஸ்ஸு, மெரிக்கு, ஓகே, அந்த மாதிரி கான்செப்ட் இம்பார்ட்டன்ட். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஓவர் ஹெட்ஸ்னு எடுத்தோம்னா சைமில்டேனியஸ் சைமில்டேனியஸு, அப்புறம் ரிப்பீட்டட் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த கான்செப்ட்லாம் வந்து வரக்கூடியது. ஓகே. ஆனால் மாடியூல் நம்பர் 2 எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்தே ஆகணும். இப்போ நீங்கள் வந்து ஓவர் ஹெட்டை மட்டும் விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓவர் ஹெட்டை விட்டீங்க அப்படின்னா மிச்சம் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்க. ஆனால் உங்களோட பேட் லக்குக்கு என்ன அப்படின்னா, இப்போ 2A மெட்டீரியல் ஒரு சம், 2B ஓவர் ஹெட்ஸ் கேட்டாங்கன்னா உங்களால் அதை அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். ஓகே. அதனால் அந்த மாதிரி வந்து ஷேர் அது வராதுலாம் நம்ம சொல்ல முடியாது. இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த டேட்டா மாடியூல் நம்பர் 4 வந்துருங்க. மாடியூல் நம்பர் 4 வந்தீங்க அப்படின்னா காஸ்ட் புக் கீப்பிங் அது இதுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதில் எதை படிக்கணும் மட்டும் சொல்கிறேன். இந்த ரெக்கன்சிலேஷன் கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா? ப்ராஃபிட் அஸ் பர் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அஸ் பர் காஸ்ட் அக்கௌண்ட் அப்படின்னு இதை ப்ளஸ் பண்ணுங்கள், அதை மைனஸ் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். அந்த சம்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப மெயின். வெட்டுறாதீங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது கொடுத்துருப்பாங்க, இந்த இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட் அக்கௌண்டிங்கோட ஜேர்னல் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பாங்க. காஸ்ட் அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட ஜேர்னல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் சேர்த்துக்கிற மாதிரி இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா ஜேர்னல் மட்டும் இருக்கும். ஓகே, அதையும் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, தட்ஸ் ஆல். ஆனால் ரெக்கன்சிலேஷன் ரொம்ப மெயின் மாடியூல் நம்பர் 4ல். அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப பார்க்காம அந்த ரெக்கன்சிலேஷனில் இருக்கக்கூடிய ஒரு 10 சம்ஸை நல்லா பார்த்துட்டு அந்த ஜேர்னல் பேஸ்ட் எப்படி இருக்குது அது மட்டும் லைட்டாக பார்த்துக்கணும். ஓகே, இப்போ மாடியூல் நம்பர் 3 வாங்க. இப்போ மாடியூல் நம்பர் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா CS 1லேருந்து CS 24 ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்பர் பார்த்துருங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு MCQ கேட்டாங்கன்னா உங்களால் ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த இதுக்காக நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்து முடிச்சிருங்க. முடிஞ்சது. CS 1லேருந்து CS 24. சரிங்களா? தட்ஸ் ஆல், சிம்பிள். அதுக்கப்புறம் தியரிட்டிக்கல் கேட்க சான்ஸ் இருக்கானா? கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஓகே, தியரிட்டிக்கலுக்கு CS 1லேருந்து CS 24 எதுனாலும் உங்களுக்கு ஒன் வேர்டுக்கு தியரிட்டிக்கலுக்கு கேட்கலாம். ஸோ தியரிக்கு ஏற்ற மாதிரி படித்து வைக்கணும்னா நீங்கள் படிச்சுக்கோங்க. ஆனால் என்னோட ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஒன் வேர்டுக்கு நார்மலாக தெரிஞ்சுட்டு போங்க. தியரி வந்து சும்மா ஃபார்மாலிட்டிக்கு மட்டுமாச்சு, என்ன மீனிங் தானே. இப்போ மெட்டீரியல் காஸ்ட்னு எடுத்தோன்னா ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம் போதும், அவ்வளோதானே. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இஃப் இன்கேஸ் நீங்கள் ரைட் பண்ண வேண்டிய கரெக்டான சுச்சுவேஷன் வந்தால் நம்ம பார்த்துக்கணும். ஓகே, சரி. இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டிங்க. இப்போ மாடியூல் நம்பர் 5. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும். என்னன்னா, மாடியூல் நம்பர் 2 எடுக்கும்போது ஓவர் ஹெட்ஸை நான் விடலாம்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோமே, ப்ரோ இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம லாக் ஆகிறோமே அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வந்திருக்கும். அதாவது 2A மெட்டீரியல் காஸ்ட்டில் கேட்குறான்னு வச்சுக்கோங்க, 2Bயில் ஓவர் ஹெட் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் ஓவர் ஹெட் சுத்தமாக தெரியாதுன்னா என்ன பண்ணுவீங்க?
2A மெட்டீரியல் 7 அவுட் ஆஃப் 7 வாங்கிடுறீங்க. 2B ஓவர் ஹெட் என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே தெரியாமல் என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண மாட்டீங்க, கரெக்டுங்களா? அப்போ 7 மார்க் வேஸ்ட்டாக போகுது. அப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்க? 2AB இதை நம்ம சூஸ் பண்ண வேண்டாம், இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஒன்றுமே இது இல்லாததெல்லாம் போய் சூஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஓகேங்களா? அந்த சுச்சுவேஷன் வரக்கூடாது, சேஃப்டிக்கு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா கான்ஃபிடண்ட்டாக போகணும் அப்படிங்கிறக்காக தான் இதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது. ஓகே, தட்ஸ் ஆல். பாஸ் மார்க் வாங்கணும்னு சொன்னால் நான் ஒரு ஒரு 2 டாபிக் 3 டாபிக்ஸை மட்டும் நான் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம்ப்பா. ஆனால் நம்ம அது நினைக்கிறோம் 40 மார்க் வாங்குறதுக்கு இது பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடலாம். பார்த்துட்டு போகிறது 40 மார்க்கு, அப்போ கிடைக்கிறது எவ்வளோ மார்க் கிடைக்கும் புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. அதனால் வந்து நம்ம கான்ஃபிடண்ட்டாக போனால் தான் நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நல்லா இதாக இருக்கும். ஓகே, ஏன்னா இப்போ ஒரு சிலருக்கு வந்து தோணும், என்னடா அது இவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க, அப்புறம் எதுக்கு இதை நம்ம இது பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். லைட்டாக பார்த்துட்டு போனால் நம்ம லைட்டாக பார்த்துட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, மாடியூல் நம்பர் 1, மாடியூல் நம்பர் 4, மாடியூல் நம்பர் 6, அதுக்கப்புறம் மாடியூல் நம்பர் 2 இதை நீங்கள் பார்த்துட்டு போனாலே நீங்கள் 50, 55 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நார்மலாக எடுக்க முடியும். சீரியஸாக தான் உண்மை. ஓகேங்களா? அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நீங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்டர் குரூப் 1 உங்களுக்கு கிளியர் ஆகாதுல்ல. புரியுதுங்களா? ஏன்னா இன்டர் குரூப் 1 உங்களுக்கு அந்த 200 டோட்டல் வரணும்னா காஸ்ட் அக்கௌண்டிங் உங்களுக்கு அங்கே நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணும். ஓகே, நீங்கள் 55 ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா நிற்கும். இதே இடத்துல வந்து இப்போ உங்கள் டோட்டல் வந்து 185 குரூப் 1 ரிசல்ட் வருது, 185 15 மார்க் இருந்தால் பாஸ் ஆகிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணும்போது அந்த டைமில் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து நல்லா நிறையா படித்து வச்சுக்கிறது, இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் வந்து என்றைக்குமே வந்து நமக்கு மார்க் நிறைய எடுத்து கொடுக்கும், ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? நம்ம கரெக்டாக படிச்சுட்டு போயிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அது ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சரி. இப்போ நான் சொன்ன மாதிரி கொஷின் பேப்பர்ஸ் நல்லா பார்த்துருவீங்க, எம்சிக்யூ நல்லா பார்த்துருவீங்க, இந்த ஆர்டரில் வந்து சாப்டர்ஸ் அதெல்லாம் வந்து நல்லா பார்த்துருவீங்க, சரிங்களா? என்றைக்குமே வந்து சும்மா பாஸ் மார்க் வாங்கினா மட்டும் போதும் அப்படி நினைக்கிறீங்கன்னா ஏதாவது 1 or 2 சப்ஜெக்ட்ஸ் நினைங்க, பாஸ் மார்க் மட்டும் வாங்கினா போதும் அப்படின்ட்டு. ஏன்னா மிச்ச சப்ஜெக்ட்டில் நீங்கள் 60, 65 எடுத்தால் தான் உங்களுக்கு டோட்டல் 200 வரும். சரிங்களா? நீங்கள் நினைக்கிறது இன்டர் கிளியர் ஆகணும், குரூப் 1 கிளியர் ஆகணும், குரூப் 2 கிளியர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஆப்ஷனை வந்து ஏதாவது ஒன்று பாஸ் மார்க்னு வச்சிங்கன்னா மிச்சம் எல்லாத்தையுமே நல்லா 60 ரேஞ்சுன்னு வச்சா தான் நம்மளால் ஸ்கோர் கிடைக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுமே பாஸ் மார்க் வாங்கணும்னு நினச்சோம்னா டோட்டல் வந்து 160, 150 வந்து நின்றோம், 200 வராது. ஓகே, இப்போ செக்ஷன் பி, மாடியூல் நம்பர் 5, ஜாப் காஸ்டிங், பேட்ச் காஸ்டிங், கான்ட்ராக்ட் காஸ்டிங், ப்ராசஸ் காஸ்டிங், ஆப்ரேட்டிங் காஸ்டிங். ஜாப் காஸ்டிங், பேட்ச் காஸ்டிங் இது ரெண்டுமே வந்து லைட்டாக பேருக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் அவ்வளோவா பெருசாக இந்த 2க்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது கிடையாது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா முதல் கான்ட்ராக்ட் காஸ்டிங் பார்த்துருங்க. ஒரு 10 சம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், 10 to 13 சம்ஸ் இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சுட்டு ப்ராசஸ் காஸ்டிங் வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். எப்படின்னா நார்மல் லாஸ், அப்நார்மல் லாஸ் கான்செப்ட் அது ஒன்று, அதுக்கப்புறம் ஈக்குவலண்ட் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பை ப்ராடக்ட்ஸ். இந்த 3 கான்செப்ட்டுமே 3 டிஃப்ரெண்ட்டாக பார்த்து தனித்தனியாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா 3ல எதுனாலும் கேட்கலாம், நல்லா வச்சுக்கோங்க. 3ல எதுனாலும் கேட்கலாம். நீங்கள் ஜாயிண்ட் பை ப்ராடக்ட்டை விட்டுட்டோ இல்லை ஈக்குவலண்ட் ப்ரொடக்ஷன் விட்டுட்டோ எதுனாலும் நீங்கள் போக முடியாது. 3ல எதுனாலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நமக்கு கேட்கலாம். அதனால் இதுதான் வரும் அதுதான் வரும்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் இது பண்ணிக்க முடியாது. நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஆப்ரேட்டிங் காஸ்டிங், அதில் டிரான்ஸ்போர்ட், ஹோட்டல் அண்டு ஹெல்த் கேர். தட்ஸ் ஆல். சரி, இப்போ நிறைய பேர் என்கிட்ட இதில் கேட்குறது ஒன்று தான், கான்ட்ராக்ட், ப்ராசஸ், ஆப்ரேட்டிங். இதில் இப்போ நான் ஆப்ரேட்டிங் விட்டால் எதுவும் ப்ராப்ளமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆப்ரேட்டிங் விட்டுட்டு மிச்சம் எல்லா சாப்டர்ஸும் படிச்சுட்டு போகிறனால உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. சரி, ப்ராசஸும் ஆப்ரேட்டும் விட்டுட்டு நான் போனால் இப்போ ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போயும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் மிச்சம் எல்லா டாப்பிக்கும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்தால், சரிங்களா? ஏன்னா 7 கொடுத்து 5 எழுத போகிறீங்க, அதை விட்டாலும் மிச்சது உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த பேசிஸில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது எதுக்காக சொல்கிறேன்னா எல்லாருக்கும் சொல்லலை, 80 மார்க் 85 மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் விட்டுட்டு போகக்கூடாது. சரிங்களா? பாஸ் ஆனால் போதும், வேறு ஆப்ஷனே இல்லை, டைம் இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு கேட்குறாங்க, அவங்களுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டரில் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் கான்ட்ராக்ட் காஸ்டிங் வந்து உங்களுக்கு ஒரு 1 சம்மு, ப்ராசஸ் ஒரு 1 சம்மு, ஆப்ரேட்டிங் ஒரு 1 சம், மேபி 3லேயுமே கூட நமக்கு சம் கூட வந்து வரலாம், இல்லைனா 3ல் ஏதாவது 2ல் கூட வந்து வரலாம். ஸோ அதனால் இந்த சப்ஜெக்ட் வந்து எக்ஸம்ஷன் சப்ஜெக்ட். நான் சொன்ன மாதிரி எம்சிக்யூ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடும். அதுக்கேற்ற மாதிரி அந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சொன்ன ஆர்டரில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? பார்க்கலாம்.